Praise the Lord. Behold Jesus, part 6. இயேசுவை கவனித்து உற்று நோக்கு. நாம் இயேசுவை பார்க்கும்போது, இயேசுவை கவனிக்கும்போது, அவரை உற்று நோக்கும்போது, எதை நம்ம பார்க்கிறோமோ இயேசுவை குறித்து, அதனுடைய எல்லைக்கு நம்ம வருவதே இல்லை. அது there is no limit. Because he is limitless. அவர் வரம்பற்றவராக இருக்கிறதுனால அந்த வரம்புக்கு நம்ம வருவதில்லை. ஒருவேளை மோசையை குறித்தோ நம்ம யோசேப்பை குறித்தோ தாவீதை குறித்தோ பார்க்கும்போது நாம் எல்லாருமே நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷர்கள், பரிபூரணமற்ற ஒரு மனுஷரை தான் நாம் பார்க்கிறோம். நல்ல ஆண்டவருக்குள்ள பெரிய ஊழியங்களை செய்திருக்கலாம், ஆனாலும் கூட அவர்கள் மாம்சீகம் உண்டு அவங்களுக்கு. அதனால சில சமயம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆபிரகாமோ மோசையோ யோசேப்போ பார்க்கும்போது ஒரு இடத்துல வரும்போது நம்ம டிபேட் கூட பண்ணலாம், அவர் இதில் முற்றும் சரியாக செஞ்சாரா இல்லையா. ஆனால் இயேசுவை உற்று நோக்கும்போது அந்த விவாதத்துக்கு சான்ஸே கிடையாது. ரெண்டாவது, இன்னொரு வல்லமையான ஒரு நாம் கற்றுக்கொண்ட பாடம், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் இயேசுவை கவனிக்கும் போது, உதாரணமாக இயேசுவின் அன்பை நான் கவனிக்கும் போது, இயேசு நான் எதை கவனிக்கிறேனோ அதையே எனக்கு அனுப்புகிறார். when I behold his grace, I receive grace upon grace. இப்படியே வசனம் இருக்குது. அவருடைய கிருபையை நம்ம பார்க்கும்போது கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம இயேசுவை கவனிப்பது எதுக்காகனா, நம்ம அவரை உண்மையாய் ஆராதிக்க, அவரை நாம் கனப்படுத்த தான் பண்ணுறோம். ஆனால் அந்த ஆராதனையில், அவரை துதிப்பதிலே, அவரை உயர்த்துவதிலே நமக்கு கிடைக்கிற பலன் இப்படியாக இருக்கிறது. அந்த பலனை அவர் தரும்போது நாம் அதை நல்ல ஒரு சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அந்த ஒரு ரிவார்ட், அந்த பலன் வேறு எந்த விதத்துலையும் வராது. கிருபை வேறு எந்த விதத்துலையும் வராது, தேவனிடத்துலேருந்து தான் வரும். அன்பு வேறு எங்கேருந்து வராது, தேவனிடத்துல தான் வரும். இயேசுவை பார்க்கும்போது தான் வரும். சிலுவையில் அவரை பார்க்கும்போது சிலுவையை கொடுத்து ஒரு சின்ன ஒரு முன்னுரையை பார்த்துட்டு போகலாம் இந்த இன்னைக்கு டாபிக்கு. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் உலகத்திலே சாத்தான் ஜனங்கள் மேலே, மனுகுலத்தின் மேலே வைத்திருக்கிற வல்லமையை எப்படி எடுக்கலாம் என்று தீர்மானித்தார்கள். ஒரு பெரிய பலவந்தமான யுத்தம் செய்து பண்ணலாமா? அது நிச்சயமாக நடக்க போகுது வருகிற நாட்களில். ஆனால் அப்படி அவங்க தீர்மானம் பண்ணல. பிதா நினச்சிருந்தா தன்னுடைய சேனைகளை அனுப்பி, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, அந்த எல்லா விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தான் எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். அல்லது தந்திர விதமான ஒரு யுத்தத்தில் அவனை சாத்தானை கவிழ்க்கலாம். இல்லை, பிதாவும் குமாரனும் ஒரு காரியம் மூலமாய் சாத்தானை ஜெயிக்க, குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதன் மூலமாக ஜெயிப்பதற்கு அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்? இதுதான் நம்ம மெடிடேஷன், இயேசு கிறிஸ்துவை குறித்து மெடிடேஷன் பண்ணும்போது இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் சிலுவையை ஒரு ஆயுதமாக பிதாவும் குமாரனும் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் இயேசு கிறிஸ்துன்னு? ஏன்னா சிலுவை என்பது ஏதோ ஆதாம் பிறந்த உடனே, ஏதேன் தோட்டத்தில் அவன் பாவம் செஞ்ச உடனே திடீர்னு அவர் யோசிக்கல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வாசிக்கிறோம் இயேசுவை குறித்து. சாத்தான் ஜனங்களுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் அந்த மனுகுலத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவையும் பிளவினையும் உண்டாக்கிய போது அவன் நினைச்சிருப்பான், என்னை எப்படி பிதா என்னையும் என்னோட எதிர்த்து நின்ற தேவதூதர்களையும் கம்ப்ளீட்டாக விரட்டி விட்டாரோ, அதே போலவே மனுகுலத்தையும் போ அப்படின்னு விரட்டிடுவார். அதுதான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஆனால் ஒருவராய் ஞானமுள்ள தேவனுக்கு எதிராக யார் இப்படி திட்டம் போட முடியும்? அங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14-15 நமக்கு வசனம் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த தீயவனை தன்னுடைய குமாரன் கால் கடிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த தீயவனை மேற்கொள்ளப் போகிறார் என்ற அந்த ஒரு ஐடியாவை காட்டுறார். நான் மரணத்தினாலே வெல்லுவேன், பெருமையையும் கர்வத்தையும் தாழ்மையினாலே வெல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்து அவ்வளவு அருமையாய் உலகத்தில் அவர் அவரை குதிகால நசுக்கிய போது அதன் மூலமாக சாத்தானை அவர் கொள்ளையடித்தார். இது நம்ம நினைக்கிறதெல்லாம், ஒரு ஆளை நம்ம மேற்கொள்ளணும்னு வச்சுக்கோங்க, சாத்தானை விட்டுருங்க, ஒரு ஆளை மேற்கொள்ளணும்னா அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், அவனை மட்டம் தட்டணும், அவனை கிண்டல் பண்ணணும், இல்லாட்டி சாடணும், எதுவாது இப்படி திட்டணும், அடிக்கணும், அவனை வேலையை விட்டு அனுப்பணும். இப்படி தான் மனுஷன் நினைக்கிறான். இதுதான் நாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. ஆனால் தேவராஜ்யத்தில்
இயேசு கிறிஸ்து காட்டியது மரிப்பதன் மூலமாக, விட்டு கொடுப்பதன் மூலமாக. இன் காட்ஸ் கிங்டம் யூ மூவ் ஃபார்வர்ட் த்ரூ ப்ரூசிங். உபத்திரவத்தின் பாதையிலே தேவ ராஜ்யத்திலே நீ முன்னேறுகிறாய். தேவன் மாத்திரமே இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான, அதிசயமான விதத்தில் தன்னுடைய குமாரன் அந்த சபிக்கப்பட்ட மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த போது, நிர்வாணியாக தொங்கிக் கொண்டிருந்த போது, அந்த மரத்திலே ஆணியினால் அடிக்கப்பட்டு மரித்து கொண்டிருந்த போது, தேவன் அந்த ஒரு காரியத்தினால மரணத்தையும் சாபத்தையும் சாத்தானையும் வெல்லுவதற்கான திட்டமிட்டார். இது மகிமையான காரியம். யோசிக்க நம்ம ஒருத்தரும் அதை கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம். கற்பனை பண்ணல பாருங்க. இன்னைக்கு அது நடந்துருச்சு, எழுதியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ பிரசங்கம்லாம் வருது. அப்போ கூட நம்மால் அதை கிரகிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அநாதி ஞானமுள்ள தேவன் அவர். ஏன் பாருங்க, சாத்தானுக்கு தேவனுடைய மன்னிப்பு என்பதை அவன் அனுபவித்ததாக தெரியல. நம்ம படித்த வரைக்கும் சாத்தானை பொறுத்த வரைக்கும் சிலுவை என்பது, அந்த சிலுவைக்கு பின்னால் இருந்த ஒரு கசப்பின் விஷம், அவ்வளோ கசப்பும், உலகத்தில் இருந்த கசப்புகள் எல்லாம், எல்லா கோபாக்கினை எல்லாம் அங்கே வரும்போது அவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இயேசுவுக்கும் முடிவு, மனுகுலத்துக்கும் முடிவு. அப்படிதான் அவன் பார்த்தான். அவனால அந்த சிலுவையில் இயேசுவும் மனுகுலமும் தோல்வி, முழு தோல்வி என்பதை தவிர மற்ற எதையும் அவனால் புரிஞ்சு கொள்ள முடியல. அவன் அவன் சாத்தானால பார்த்தது இங்கே மரணம் இருக்குது, கசப்பு இருக்குது, கசப்பின் காடின். கடைசியில் மறிக்கும் போது கூட அவருக்கு அந்த காடியை தான் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு தான் பவுல் சொல்கிறான், 1 Corinthians 1:18, 1 Corinthians 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. கேட்டுக்கு பாதையில் போகிறவனுக்கு இதை பார்க்கும்போது, சிலுவையை பார்க்கும்போது ஒரு மடத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. 27வது வசனத்தில் பார்க்குறோம், God selected, deliberately chose what in the world is foolish to put the wise to shame and what the world calls weak to put the strong to shame. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சிலுவையை விட ஒரு பலவீனமான இடம் ஒன்றும் இல்லை. அங்கே அவங்க அசையக்கூட முடியாது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால் அசைய முடியல. கை கால்கள் எல்லாம் ஆணி பாய்ந்து மூச்சு விடும்போது அவ்வளவு வேதனை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இடத்துலேருந்து அவர் விடுதலை கொடுக்குறாருன்னா யார் அதை கிரகிக்க முடியும்? யார் அதை யோசிக்க முடியும்? ஆனாலும் உண்மையானது சகோதரனே, சகோதரியே, சாத்தான் அந்த கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவனுக்கு இருந்த எல்லா ஆயுதங்களும் பறிக்கப்பட்டு முழுமையாக தோற்கடிக்கப்பட்டான். ஏன்னா அவன் இந்த ஒரு வழியிலே நான் தோற்பேன் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, கோலியாத்துக்கு கவாங்கல்னு. அவன் ஒரு நாள் நினச்சிருக்க மாட்டான். ஒரு சின்ன பையன் கல் எடுத்து அடிப்பான், நான் மறிச்சிருவேன். அதை விட எத்தனையோ கோடி கணக்கு நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு இந்த சிலுவையின் சாட்சி இயேசுவை பார்த்து அவர் ஜெயித்தார், ஜெய கிறிஸ்து என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் உங்களை குறித்தும் நீங்கள் யோசிங்க. நாம் எதிரியை மேற்கொள்வது எப்படி? சாத்தானை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, நம்முடைய மாம்சத்தை ஜெயிப்பது எப்படி என்று கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஐம் கோயிங் டு டாக் அபவுட் இது எல்லாத்துக்கும் எதுக்கு செட்டப் பண்ணுறேன்னா, நம்ம மன்னிக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்ப்பதற்காக இது மெதுவாக சொல்கிறேன். அதனால் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வாங்க மெதுவாக. நாம் கவனிக்க வேண்டியது மேலானவைகளை பார்க்கிற பேசுகிற இயேசுவின் ரத்தம். ஏன்னா பாருங்க, பாவத்தில் விழுந்த பிறகு முதல் பாவமாக நம்ம ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் பார்க்கறது கசப்பும் பொறாமையும் இருக்கிற பாவம். கெயின் killed his brother in his anger. காயின் தன்னுடைய சகோதரனை கோபத்திலே அவன் கொலை செய்தான். அதோடு மட்டும் இல்லாமல் ஆபேலுடைய இரத்தமும் கூட, காயின் மட்டும் இல்லை, அவனுக்கு கோபம் விரோதம்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆபேலின் இரத்தமும் தரையிலிருந்து தேவனிடத்திலே பழி வாங்கும்படியாக கதறிக்கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:10 பார்க்கிறோம், பின்னாடியும் பார்க்கிறோம். கசப்பு, குரோதம், பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மன்னிக்க முடியாதது, இவைகள் தான் சாத்தானை பின்பற்றுகிற மனுகுலத்தில் முதலாக தோன்றிய சில சாத்தானின் குணங்கள், கனிகள். எப்படி ஆவிக்குரிய கனி இருக்குதோ, அசுத்த ஆவிக்குரிய கனி இருக்குது. நம்ம கலாத்தியர்ல தெரியும்,
மாம்சத்தின் கிரியைகளான அப்படின்னு சொல்லி. அதில் முதல்ல லிஸ்ட் நம்ம பார்க்கறது கசப்பு, குரோதமும், பொறாமையும், பழிவாங்குதலும். 2 சைட்லையும், காயின் சைட்லையும் இருந்துச்சு, ஆபேல் சைட்லையும் இருந்துச்சு. ஸோ இதை பின்னணியை வைத்துக்கிட்டு நம்ம எபிரேயர் 12க்கு திருப்புவோம். அந்த எபிரேயர் 12ல் எல்லாரும் திருப்புவோம். கொஞ்ச நேரம் இந்த அருமையான அதிகாரத்தில் நம்ம நேரத்தை செலவழிக்க போகிறோம். எபிரேயர் 12, யாராவது 24வது வசனம் வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். ஆமென். இயேசுவை சிலுவையில நீங்க அப்படியே தரிசிக்கும் போது தெளிக்கப்பட்ட இரத்தத்தை நீங்க பார்க்குறீங்க. அந்த தெளிக்கப்பட்ட, விலையேறப்பட்ட தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் சொல்றார். அது என்னத்தை பேசுகிறது? இரக்கத்தை பேசுகிறது. அது ஒரு மேலான, மேன்மையான, இன்னும் கிருபை நிறைந்த ஒரு செய்தியை தேவனிடத்தில் பேசுகிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கும் போது பேசினார் சிலுவையில். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. When I behold Jesus on the cross, when I focus on Jesus on the cross, what do I see? Forgiveness. இயேசுவை நான் சிலுவையிலே பார்த்து நான் உற்று கவனிக்கும் போது எதை பார்க்கிறேன்? மன்னிப்பை பார்க்கிறேன். அந்த செய்தி, மன்னிப்பின் செய்தி கேட்டின் வழியிலே போகிறவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. உன்னை உன்னை பரியாசம் செய்த, உன்னை அடித்த, உன்னை சிலுவையிலே அறைந்த ஜனங்களை, உனக்கு கேடு செய்தவர்களை மன்னிப்பது என்பது அது இந்த கேட்டின் வழியில் போகிற ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட அது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவனுடைய பாவ மன்னிப்பை நம்மை நோக்கி அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதை குறித்து நம்ம அதிக சந்தோஷத்தில் நாம் விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதே இரத்தம் தான் அந்த மேலானவைகளை பேசுகிற ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம். சாதாரண ஆபேலை போன்ற சாதாரண மனிதர்கள் அவர்களுடைய இரத்தத்தை விட மேலான காரியத்தை பேசுகிற அந்த இரத்தம். அதனால் தான் நான் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். ஆனால் அதோடு முடிந்ததா? அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் நிறைய பேர் முடிச்சுக்கிறோம். சிலுவையை பார்க்கும்போது, கர்த்தாவே உமக்கு நன்றி, என் பாவங்களை மன்னித்தீர், உம்முடைய இரத்தத்தினால் கழுவினீர், என்னை மீட்டெடுத்து கொண்டீர், நன்றி, எனக்கு இன்னைக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் சுத்தமானேன் என்று சொல்லி அதோடு அந்த காட்சியை முடித்து கொள்ளுகிறோம். பட் forgiveness is the pathway to Christ likeness and victory. அங்கே ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பு என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய மரணத்திலும் அவர் உயிர் தெழுந்து 40 நாள் இருந்த அந்த நாட்களிலும் மகிமைப்பட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் திரும்ப வருகிற வரைக்கும் அவர் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து நமக்காக இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மன்னிப்பை அவர் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மன்னிப்பு, நேசித்தது, ஆசீர்வதித்து, நன்மை செய்து ஜெபித்த அந்த மன்னிப்பு, இந்த மன்னிப்பினால்தான் பேதுருவும் யோவானும் மற்ற 9 அப்போஸ்தலர்களும் சவுலாகிய பவுலும் இயேசுவின் பிராக்டிக்கல் ஃபர்கிவ்னஸ் நேராக வந்து அவர்களை மன்னித்ததினால்தான் இந்த அப்போஸ்தலராக மாறினாங்க. அவருடைய உண்மையுள்ள ஜீவ சாட்சிகளாக உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை ஒரு தலைமுறையில் எடுத்து சென்றார்கள். உலகத்தை சிலுவையின் பிரசங்கத்தினாலே உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள். ஏன்? அதற்கு பின்னால் இருந்தது இயேசுவின் மன்னிப்பு. இட்ஸ் அ டெலிபரேட் ஃபர்கிவ்னஸ். உயிர் தெழுந்த பிறகு ஏதோ ஃபிலாசபிக்கல் அல்ல, தத்துவமாய் நான் மன்னிச்சிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க, இல்லை, நேராக வந்தார், அவர் தேடி வந்தார். இவங்களை ஓடிக்கொண்டிருந்தாங்க, பேதுருவும் யோவானும் அவரிடத்தில் விலகி ஓடிக்கொண்டிருந்தாங்க. சவுலாகிய பவுல் அவருடைய சபையை நிர்மூலமாக்கும்படியாக முன்னே போய் கொண்டிருந்தான். கூட்டமான அப்போஸ்தலர் அவரிடத்திலிருந்து விலகி ஓடுறாங்க. அடுத்த அப்போஸ்தலாக போக வேண்டியவன் அவருக்கு எதிராக போய் அவரையே முட்டி மோதி கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவின் திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிக்கிற வல்லமை எப்படி அவர்களை மாற்றி அவர்கள் மூலமாக உலகத்தை மாற்றியது. நான் இன்றைக்கு உங்ககிட்ட கேட்டேன்னா, உங்களால் மன்னிப்பதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து செய்தது போல ஏன் உங்களால் மன்னிக்க முடியல? ஆண்டவர்கிட்ட பேதுருவோ
யோவானும் வந்து மன்னிப்பு கேட்கல. நாங்கள் உங்களை விட்டு ஓடிட்டோமேன்னு. அப்படி பைபிளில் இருக்கான்னு தெரியல. அப்செட்டாக இருப்பாங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல. அவர் வந்தபோது கூட அந்த பேச்சே எழும்பல பாருங்க. தெர் வாஸ் நோ கான்வர்சேஷன் அபவுட் தட். என்ன ஆச்சு? ஜீசஸ் டிட் நாட் சே ஐ எம் டிசப்பாயிண்டட். இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல, அவங்க மாறணும், அது பண்ணு இது பண்ணணும். பட் ஜீசஸ் டிட் தட் ஃபர்ஸ்ட். இப்போ யாரோ கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க ஏன் மாறாமல், ஏன் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம், நம்ம ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். யூ கோ அண்ட் ஃபர்கிவ். 70 தடவை பேதர்கிட்ட சொன்னார். சேஞ்சிங் இஸ் தேர் ப்ராப்ளம். ரிப்பன்டன்ஸ் இஸ் சம்படி எல்சஸ் ப்ராப்ளம். ஃபர்கிவிங், இஃப் யூ ஆர் ஹர்ட், நீங்கள் காயப்பட்டிருந்தா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் வாட் அதர் பர்சன் டஸ் ஆர் டஸ் நாட் டூ. ஸோ தட் இஸ் நாட் ஆக்சுவலி பிப்ளிக்கல். வாட் யூ சம் ஆஃப் யூ ஆர் சேயிங், அந்த பர்சன் மாறணும் அதுன்றது அது பிப்ளிக்கலே கிடையாது. தட் இஸ் நாட் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட். புதிய ஏற்பாட்டில் முதலாவது இயேசு கிறிஸ்து முன் வந்து நம்மை மன்னித்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்திருந்தாலும், எல்லார் பாவங்களையும் மன்னித்திருந்தாலும், சில பேர் தான், only a percentage of us have accepted that and repented. But he forgave all of us, but only some of us have repented. I can think of some things like this. எப்படின்னா, sometimes we just don't feel like forgiving. ஏன் இந்த ஆளை போய் எதுக்கு நான் மன்னிச்சிட்டு இருக்கணும்? கல்லிவலி கச்சடா ஆளு. இட்ஸ் ஜஸ்ட் நான் ஒர்த்லெஸ் பர்சன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ் ஆஃப். அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது. தட் இஸ் யுவர் ஃப்ளஷ். அது உன்னுடைய மாம்சம். சில பேர் நினைக்கலாம், நான் போய் என்னைய கண்ணா பண்ணான்னு பேசிட்டான், என் குடும்பத்தை இது பண்ணிட்டாங்க, கெடுத்துட்டான், இவனை நான் மன்னிச்சேனா அவன் நம்மளை எவ்வளவு கீழ்த்தரமாக நினைப்பான். இல்லாட்டி நான் ரொம்ப பலவீனன்னு நினச்சிட்டு திரும்ப என் தலை மேலே ஏறி உட்காந்துருவான். தட் இஸ் யுவர் ஓன் ஈகோ. உன்னுடைய வீண் பெருமையினால் அப்படி யோசிக்கிற. சில பேருக்கு, இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட அப்படி இருக்கலாம், எனக்கு விரோதமாக செய்த இந்த ஆளு அந்த தவறு நிமித்தமாய் அதிகமாய் துன்பப்பட வேண்டும் என்று சில பேர் வாஞ்சிக்கிறோம். தட் இஸ் பிட்டர் ரிவெஞ்ச். அது கசப்பான பழி வாங்குகிற ஒரு காரியம். அதுதான் ஆபேலின் ரத்தம் கதறி கொண்டிருந்தது. நம்ம நிறைய தடவை ஆபேல் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். ஆபேல் வாஸ் ஈக்குவலி சைல்டு ஆஃப் கார்னாலிட்டி. ஒரு மாம்சீக ஒரு மகனாக தான் இருந்தனால இவனை கவனிச்சிங்கன்னு அவன் ரத்தம் கத்துச்சான். பட் மன்னிப்பது, கசப்பை வைத்து கொள்ளக்கூடாது. இது எவ்வளவு ஒரு காலை கட்டியிருக்கிற ஒரு சங்கிலி என்பதை குறித்து நான் பல மணி நேரங்கள் நிச்சயமாய் போதிக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னை விட அதிகமாக, என்னை விட நன்றாக இதை குறித்து போதிக்க முடியும். ஷூர். நம்ம யோசேப்பை ஒரு உதாரணமாக பார்க்கலாம். ஆனால் அதுலேயே நான் கூட கேட்டிருக்கேன். அப்போ கூட அந்த மாதிரி பேசுகிறவங்க கூட சில சமயம் யோசேப்பை அவங்க பிரதர்ஸ் அப்செட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காமிச்சிட்டான்னு சில தவறுகளை கண்டுபிடிக்கலாம். மோசே மன்னித்ததை காலுக்காக, அந்த ஜனங்களுக்காக இடைப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை கூட பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் சில தவறுகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் இன் கண்டினியூயிங் வித் அவர் ஜீசஸ் மெடிடேஷன், ஒரு ஐடியா, an important idea or a concept or theme of the Bible, எது படித்தாலும், விசுவாசமோ மன்னிக்கிறதோ, எதை பற்றி பொய் சொல்கிறதோ உழைக்கிறதோ, எதை பற்றி படித்தாலும், ஐ am going to do this. You start with Jesus. இயேசுவில் ஆரம்பிங்க. ஸ்டடி ஹிம். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன செஞ்சார். மெடிடேட் ஆன் வாட் ஹி டிட், வாட் ஹி செட். அதுலேருந்து கீழே மற்றவர்களுக்கோ மற்ற வசனங்களுக்கு போங்க. யூ வில் நெவர் பி டிசப்பாயிண்டட். Because you are studying from the whole to the part. Jesus is the whole. முழுமையானவர் அவர். அதிலிருந்து பகுதியான காரியங்களை பார்ப்போம். அப்படி பண்ணும்போது will never run out of power and wisdom. Because யோசேப்போ மோசேயோ அவங்க மன்னித்ததெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பலவீனத்தை. You will never be able to find a weak point with Jesus. He was entirely faultless and yet he forgave. அவர் எந்த விதத்திலும் ஒரு அயோட்டா கூட அவர் பாடுபட்டதுக்கு, அவர் வசையை வாங்கினதுக்கு, அவர் முகத்தில் காரி துப்புனதுக்கு ஒரு குட்டி ரீசன் கூட கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக ஜனங்க செய்யும்போது அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஐ வாஸ் 100% பர்ஃபெக்ட். நோபடி கேன் சே தட். பட் we can say that about Jesus. எபிரேயர்ல 12, looking unto Jesus on the cross as your author and finisher. Now let us consider, இயேசுவை நம்ம கவனிப்போம். எபிரேயர் 12 2வது வசனமும் 3வது வசனமும். Hebrews 12 verses 2 and 3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால்
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இங்க நிறைய பேர் நல்ல வேதத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. இந்த எபிரேயர் 12வது அதிகாரத்தை ஆரம்பத்துல இருந்து மெதுவா படிச்சு பாருங்க. I know Hebrews 11 may be your favorite chapter, but Hebrews 12 is becoming even more. Hebrews 11 was more of Old Testament. Hebrews 12 is more of unveiling of New Testament. நல்லா படிச்சு பாருங்க மெதுவா ஒவ்வொரு வசனமும். So I highlighted some things. Disregarding the shame. அவமானத்தை பொருட்படுத்தாமல் சிலுவையை சகித்து. அவர் சிலுவையில் வேதனை நிச்சயமாக இருந்துச்சு. அந்த வேதனையை விட அவருக்கு அவமானம் அதிகமாக இருந்துச்சு. கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஒன் ஹூ கிரியேட்டட் த ஹோல் யூனிவர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெயின்ஸ், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எந்த உடுப்பும் இல்லாமல் உடம்பெல்லாம் பிளக்கப்பட்டு, முகம் யாரோட முகம்னு தெரியாத அளவுக்கு முகம் அப்படி இருந்துச்சான். It was marred beyond recognition. That is how he was hanging. அந்த போகிறவங்க வரவங்களாம் தலையை உழுக்குனாங்களாம். தலையை உழுக்குனாங்கன்னா என்ன அர்த்தம்? You know what? They are just talking all garbage at him. Even the Roman soldiers, everybody was making fun of him. Even the guy who was hanging, one of the thieves, he was cursing him. He disregarded the shame. That is the cross we are studying in Hebrews 12. அவமானத்தை பொருட்படுத்தாத ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம உடனே குயிக்காக இறைவனுடைய அரியணையில் வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். we focus on sat down at the right hand at the throne of God. That's glorious. அதுக்கு முன்பாக he endured the cross, disregarded the shame. அதுக்கு முன்பாக நடந்தது பாருங்க, அவமானத்தை பொருட்படுத்தாமல். அதோட அடுத்த வசனம் படிச்சப்போ I was so enthralled. நீங்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதபடிக்கு. இயேசுவை குறித்து சிந்திக்கும் போது, இப்படிப்பட்ட எதிர்ப்பை சகித்தவரான இயேசுவை குறித்து சிந்திக்கும் போது என்ன நடக்கும் உங்களுக்கு? Why do you have to see Jesus like that? ஏன் இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நீங்க பார்க்கணும்? ஷூர், அதனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நானும் அன்றைக்கு அவரை சிலுவையிலே அறைந்த அந்த அந்த போட்டிருக்கு இல்லையா, எதிரிகளாக இருந்து பாவிகளாக இருந்தவங்க அவரை சிலுவையில் அறைந்தாங்க. அந்த பாவிகளில் நானும் ஒருத்தன். ஐ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் பிட்டர் ஹாஸ்டிலிட்டி அகெயின்ஸ்ட் ஜீசஸ். அதற்காக நான் நன்றியாக இருக்கிறேன். ஆனால் அதை சொல்லலை இந்த இடத்துல. அது உண்மை, வேற இடங்கள் இருக்குது. இந்த அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லலை. பட் இந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை சொல்லியிருக்க, நீ அப்படியே அவரை கவனிக்கும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து சிந்திக்கும் போது, இவர் மேலே கண்களை நீ பதிய வைக்கும்போது, நீங்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளிலிருந்து வந்த இப்படிப்பட்ட எதிர்ப்பை சகித்தவரான இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்தியுங்கள். வாட் இஸ் ஹி ஆஸ்கிங்? யூ வில் நாட் க்ரோ weary and lose heart. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, ஆனால் சில பேருக்கு கூட இருக்கலாம். யூ கம் ஃப்ரம் ஹிந்து பேக்ரவுண்ட், யூ கம் ஃப்ரம் டிஃபிகல்ட் பேக்ரவுண்ட், ரொம்ப கஷ்டமான பேக்ரவுண்ட் வந்திருக்கீங்க. தேர் ஆர் யூ பீன் மார்க்ட், யூ பீன் கிக்ட் அவுட் ஆஃப் யுவர் ஹோம். எல்லா விதமான துன்பத்தும் பட்டிருக்கீங்க. நிறைய பேர் உங்களை கரிச்சு கொட்டுறாங்க. The author of Hebrews says, you focus on Jesus. And that idea is this, focusing on Jesus and the outcomes. Amen. அதை பார்க்கும்போது, அவரையே பார்த்து சிலுவையில் தொங்கிய இயேசுவை பார்க்கும்போது, உங்கள் முன்னாடி அந்த வீடியோ மாதிரி வரணும், மூவி மாதிரி. போகிறவன் வரவெல்லாம் காரி துப்புறான், கிண்டல் பண்ணுறாங்க. நீ யூதருக்கு ராஜானா இறங்கி வா. யூனோ, இப்போ நான் ஒரு பலவீன மனுஷனாக இருந்து ஒருத்தங்க கிண்டல் பண்ணும்போது ஐ ஹாவ் டு புட் அப் வித் இட். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நினச்சேன்னா இப்போ பிதாவை கூப்பிட்டேன்னா அவர் 10,000 தூதர்களை அனுப்புவார். He is all powerful even when he was hanging on the cross. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது, அந்த அவமானம் நிந்தை வந்த போது கூட ஒரு பார்வை பார்த்திருந்தால் அவர்கள் மேலே அக்கினி இறங்கியிருக்கும். He is powerful. He never gave up his power or glory. But he was hanging. He was enduring all the insults, all the bitter hostility. Bible says bitter hostility. ஒரு கசப்பான விரோதம், ஒரு சாதாரண விரோதம் இல்லை. அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பெல்லாம் வெளியே வருது. பாய்சனஸ் ஹாஸ்டிலிட்டி.
14th verse வரும். 14th and 15th verse. 14-15 வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இதே ஐடியா தான். சிலுவையில தொங்கிய இயேசுவை பார்த்து கொண்டே இருங்கன்னு அதே தான் தொடர்ந்து பேசுறாரு அந்த இடத்துல. எல்லாரோடும் பர்சியூ பீஸ் வித் எவ்ரிபடி, எல்லாரோடும். நீங்கள் சில பேர் சொன்னீங்கல்ல, அந்த ஆள் மனம் திரும்பவே மாட்டேங்கிறான், அப்படிதான் ஆள், அவனோடையும் தொடர்ந்து சமாதானத்தை தேடு. உங்கள் நடத்தையில் பரிசுத்தமலாக இருக்க அப்படின்னா சாங்டிஃபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹோலினஸ். பரிசுத்தத்து மேலே பரிசுத்தம் வருவதற்கும் மற்றவங்களோட சமாதானமாய் போவதற்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா முயற்சியும் நீங்கள் செய்யுங்க, அடுத்த ஆளை பார்க்காத. எல்லாரோடும் சமாதானமாக போக நீ முயற்சி செய், எல்லா முயற்சியும் நீ செய். Don't give excuses that person is not okay, this person, that is not your business. எல்லாரோடும் சமாதானமாய் வாழ எல்லா முயற்சியும் நீ செய். இங்கே நான் பேசி கொண்டிருக்கும் போது இங்கே இருக்க பல பேர் அப்படி இருக்கீங்க. You have account. You are not even trying to pursue peace. அப்போ இங்கே சொல்கிறார் அந்த வசனத்தில், நீ பரிசுத்த சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாக ஆகவே முடியாது. அந்த பரிசுத்தம் இல்லாமல் நீ கர்த்தரை காண முடியாது. நான் இயேசுவை சிலுவையில் தொங்குற இயேசுவை பார்த்துட்டு இருக்கேன், திடீர்னு என் கண் ஒரு மாதிரி ஆகுது, என்னால் பார்க்க முடியல. சவுல் தமஸ்குக்கு போனப்போ அப்படி தான் ஆச்சு. அவன் இயேசு அவனுக்கு தரிசனமானால் திடீர்னு அவன் கண்ணு குருடாயிடுச்சு. பிகாஸ் there were things inside him. He was full of venomous revenge. அவனுக்குள்ள ஒரு பழி வாங்கணும், அங்கே இருக்கிற தமஸ்குல இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும், கொலை பண்ணணும்னு அந்த வெறியில் போயிட்டுருக்கான். அந்த வெறியில் போயிட்டு இருக்கவனுக்கு ஆண்டவரை பார்த்தான், ஆனால் அவனுடைய கண் குருடாச்சு. இன்னைக்கு ஆண்டவரை இயேசுவை சிலுவையில் பார்த்துட்டு கம்யூனியன்லாம் எடுக்கிறீங்க, ஆனால் வெளியே போன உடனே அவன் கண்ணு மங்காயிருது. ஏன்? இப்போ எல்லாரோடும் சமாதானமாய் வாழ நீ முயற்சி செய்யலை. அடுத்தது சொல்றாரு, இறைவனுடைய கிருபையை ஒருவரும் இழந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்க. என்னது? பலரை கரைப்படுத்தும் கசப்புணர்வு வேரூன்றி முளைக்க இடம் கொடாதேங்கள். When you allow the bitterness to take root, you are falling short of God's grace. அது ரொம்ப ரொம்ப உண்மையான வல்லமையான ஒரு காரியம். சிலுவையில் தொங்குகிற இயேசுவின் ரத்தம் உனக்கு என்று நீ சுதந்திரத்து கொள்ள முடியாத உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பின் வேர் இருந்துச்சுன்னா, உன் கசப்பின் வேர் உன்னுடைய உள்ள போய்கொண்டே இருக்கும்போது நீ மற்றவங்களுக்கு குறித்து கசப்பில் இருக்கிற, how can you enjoy grace? It doesn't work. வேதத்திலே இயேசு கிறிஸ்துவே சொல்லி கொடுத்தார், நோ, இட் டசன்ட் ஒர்க். சாங்டிஃபிகேஷன் இஸ் லிங்க் டு பர்சூயிங் பீஸ் வித் எவ்ரி ஒன். நீ பரிசுத்தத்து மேலே பரிசுத்தமாகணும்னா எல்லாரோடும் நீ சமாதானமாக இருக்க எல்லா முயற்சியும் செய்யணும். இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆமேன். அதே போல டிஃபைல்மெண்ட், கரைப்படுவது என்பது கசப்பின் வேரோடு, உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பின் வேரோடு கனெக்ஷன் இருக்குது. இதை பார்க்குறீங்களா? இந்த 2 வசனத்துலையும் நம்ம எல்லார்ட்டையும் என்கிட்டையும் பேசுகிறார், உங்ககிட்டையும் பேசுகிறார். சகோதரனே சகோதரியே, நம்ம பல பேருக்கு இந்த கசப்பை குறித்தும் வைராக்கியங்களை குறித்தும் பொறாமையை குறித்தும் மன்னிக்க முடியாத குணத்தை குறித்தும் முற்கோபத்தை குறித்தும் சினத்தை குறித்தும் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட். இது ஒரு இதாக எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன். ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலேருந்து ஆதாமுடைய பையன்க 2 பேருக்கும் எங்கேருந்து பெற்றுக்கொண்டாங்க? ஆதாம்கிட்டேருந்து இல்லை, சாத்தான்கிட்டேருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. There is nothing Christ-like about your bitterness, about your hot temper. There is nothing Christ-like. It is 100% from Satan. 100% it is from hell. இந்த குணங்கள், கசப்பு, பொறாமை, மன்னிக்க முடியாத குணம் என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிறது எல்லாரும் தான் சொல்கிறேன். I am not condemning anybody. I am just telling you the fact, the truth inside me and you. They are all the fruit of the evil spirit. உங்களுக்கு தெரியும் கலாத்தியரில் fruit of the Holy Spirit. அதுக்கு முன்னாடி fruit of the flesh, அது ஆர் the works of the flesh. You can say fruit. அதுலேயே உட்கார்ந்துருந்தால் அதுதான் வரும். நீங்கள் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய சவுல் பொறாமைப்பட ஆரம்பித்தான் தாவீதை குறித்து. அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ளே நுழைஞ்சிச்சு. அடுத்த வசனம், just next morning, that evening he cast a jealous eye on David
நெக்ஸ்ட் மார்னிங் an evil spirit entered him. சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவின் ரத்தம் எனக்கு வேணும், என் பாவங்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லி நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாய். ஆனால் உன்னுடைய எதிரிகளை பொறுத்த வரைக்கும் ஆபேலின் ரத்தம் பேசியது போல பேசிக் கொண்டிருக்கிறாய். இது ரெண்டும் நடக்குமா? எனக்கு இயேசுவின் ரத்தம் வேணும், எனக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு ஆபேலின் ரத்தம் பேசட்டும். இஸ் இட் பாசிபிள்? கேன் யூ டூ தட்? ஜீசஸ் சேஸ் நோ. இயேசு சொல்றார் முடியாதுன்னு. நீங்கள் மலை பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா பல விதங்களிலே இயேசு சொல்லி கொடுக்குறாரு. அதை ரூட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், கசப்பின் வேர் ஒரு வாழ்க்கையை வெகு வெகு எளிதாக அழித்துவிடும். இங்கே பல கிறிஸ்தவ குரூப்ஸ்லாம் கூட இந்த கசப்பு என்பது ஒரு காமனாக எடுத்துக்குவாங்க. பல பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அல்லது அப்படி முகத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. அண்ட் தே கால் இட் அ டிசர்ன்மெண்ட். அவனுக்குள்ள ஒரு மாம்சம் இருக்குது, உனக்குள்ள என்ன இருக்குது, அப்புறம் அவனுக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கிறதுனால நீ மாம்சத்தில் இருக்க. இல்லை, சில பேர் இதுக்கு ஒரு நீதியின் பெயிண்ட் அடிப்பாங்க. நான் நீதிமான், இந்த ஆள் சரியில்லை. பிட்டர்னஸ் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபையபிள் டு த பிட்டர் பர்சன். இந்த கோபத்தோட, மனத்தாங்களோட, கசப்போட, விரோதத்தோட மன்னிக்காமல் இருப்பதற்கு எப்பயுமே ரீசன் இருக்குது. அதில் ஒன்று எல்லாரும் வேணால் ரீசன் கொடுக்கலாம். ஆனால் கசப்பு என்பது ஒரு மோசமான வைரஸ். கோவிடெல்லாம் இல்லை, இதெல்லாம் விட, ஏன்னா அவன் ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகிற வைரஸ் இது. இதற்கு எதிராக ஒரு அருமையான வேக்சின் இருக்குது. அதுக்கு பேர் தேங்க்ஃபுல்னஸ், நன்றியறிதலோடு இருப்பது. ஏன்னா நன்றியறிதலாக இருக்கும்போது அதில் நன்மைகள் வருது. ஒரு மனுஷனை இந்த தீட்டுப்படுத்துகிற காரியத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்து வைத்துகள். எபிரேயர் 12:15 மனசில் அந்த கசப்பை வைத்திருந்தால் அது நம்மை தீட்டுப்படுத்தும்னு. அது எப்படின்னா, இதை யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் மேலே நான் கசப்பாக இருக்கிறேன், ஆனால் வசனம் சொல்லுது, நான் அவர் மேலே மன்னிக்காமல் இருக்கும்போது, நான் அவர் மேலே கசப்பாக இருக்கும்போது அது என்னை தான் கரைப்படுத்துகிறது, அவரை இல்லை. நீங்களாம் சொன்னீங்களே, அந்த ஆள் மனம் திரும்ப மாட்டேங்கிறாரு, அவன் மாற மாட்டேங்கிறான்னு. பட் யூ நோ ஹூ இஸ் டிஃபைல்ட்? யூ ஆர் டிஃபைல்ட். இட்ஸ் லைக் திஸ். I am drinking poison and hoping that person will die. Bitterness is a poison I am drinking. It's a poison inside me. இது எனக்குள்ளே இருக்கிற விஷயம், நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் நான் அவன் மேலே கசப்பாக இருக்கிறேன், அவன் ஒழியட்டும்னு சொல்லி. No, nothing will happen to that person. அது அவங்களோட பிஸ்னஸ். But it is destroying you. Bitterness actually destroys the vessel, the person that it is in. நம்ம எல்லாம் மீட்பின் ஜனங்கள், மீட்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஜனங்களை அழிவிலிருந்து மீட்கிற ஜனங்கள், அழிக்கிறவர்கள் அல்ல. ஆமேன். இங்கே இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு கசப்பு இருக்குது. பட் நம்ம எல்லாரும் யோசிச்சா, தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருந்துச்சு, தகுதியே இல்லைன்னு யோசிச்சா, இங்கே இருக்கிற ஒருவரும் கசப்பாக இருக்க மாட்டோம். How much more that I should forgive. இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லி கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் அருமையாய் தெரிந்த அந்த ஜெபத்தில், பரமண்டலத்தில் இருப்பது போல பூலோகத்தில் இருப்பதாக, அதில் கடைசியில் என்ன சொன்னார்? நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாமும் மன்னிக்கப்படுவோம். லிசன், நான் கசப்பாக இருந்தா, நான் இருக்கிற இடம், நான் பேசுகிற பேசலாம் ஒரே வால்யூம் இருக்கும், ஆனால் என் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வாதம் வராது, தாக்கம் வராது. தேவன் என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாற்றித்தர மாட்டார். கசப்பான மக்கள் மேலே ஜனங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன்னா எல்லாருமே பிரதர் சிஸ்டர், யாரை நம்பி நம்ம அவங்கக்கிட்ட ஜெபிக்க வரலாம். இன்றைக்கி பாருங்கள், ராத்திரி இந்த ஜெபத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சின்ன பிள்ளை, ஷீ இஸ் ப்ராப்ளி 10 or 11 years old, நம்ம சபையில் இருக்கிறோட டாட்டர். ஷீ கால்ஸ் மீ ஆன் போட்டிங், எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் சம்படி டு ட்ரஸ்ட், அண்ட் பிட்டர் பீப்புள் ஆர் நாட் ட்ரஸ்ட்வர்தி. கசப்பாக இருக்கிறவங்களை யாரும் நம்ப மாட்டேன். பவுல் பேசிய நாளில் சொன்னான், கோபப்பட்டாலும் பாவம் பண்ணாதன். அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து சொல்கிறான், நீ கோபத்தோட சூரியன் அஸ்தமிக்கிற போது கோபத்தோடு நீ தூங்க போயிடாத. அதான் அர்த்தம். காலையில் எழுந்திருக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் இல்லையா அந்த ஜெபம், பரமண்டல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அன்றன்றைக்கு ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். அப்படி ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆரம்பிக்கிற ஒரு நாளை ஆரம்பிக்கும் போதே, நான் இந்த நாளை ஒரு மீட்பின் நாளாக, எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களும் மீட்பின் சந்தோஷத்தில் வரும்படியாக, என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க வெளியே வரும்படியாக
நான் வாழ்க்கை நடத்தப் போகிறேன். எனக்கு எதிராக யாராவது பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவர்களை மன்னிக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். இட்ஸ் அ கமிட்மெண்ட். நீ தீர்மானம் பண்ணிட்டு போகிறீங்க. ஐ எம் கோயிங் டு லிவ் அஸ் அ ஃபர்கிவிங் பர்சன். நான் ஒரு மன்னிக்கிற மகனாக நான் வாழப்போகிறேன்னு சொல்லி. அதனால கண்ணபுரன் யாரை உங்களை திட்டுறாங்க, அதெல்லாம் நல்லது இல்லை. உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, இதெல்லாம் ஓகே கிடையாது. அது நான் ஓகேன்னு சொல்ல. ஆனால் மற்றவர்கள் எனக்கு எதிராக செய்கிற பாவத்தினால அந்த மனுஷன் எனக்கு செய்கிற விரோதம் என்னுடைய இன்றைய தினத்தை ஆளுகை செய்ய போகிறதில்ல. என்னைய ஒரு திட்டான், என்னைய இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், அது என்னுடைய இந்த நாளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஐ எம் நாட் கோயிங் டு பி கண்ட்ரோல் பை த சின்ஸ் ஆஃப் அனதர் பர்சன் திஸ் டே. ஆமேன். இந்த கசப்பின் ஆவி என்னுடைய சிந்தனையையும் என்னுடைய உணர்ச்சிகளையும் இன்றைக்கு ஆளுகை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சூழ்நிலைக்கு மேலாக நான் எழும்பி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அதற்கு மாறாக நான் கசப்பினால் நிரம்பினா என்ன ஆகும்? இன்னைக்கு எப்பொழுது கசப்பில் இருக்கிறவங்க இந்த இடத்துலயே இருக்கீங்க. சில பேர் முகம் எப்பொழுது கசப்பில் இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் when I am filled all the time with bitterness? I am holding on to the past. நான் கடந்த நாட்கள் என் காலில் செயின் ஆட்டம் பெரிய சங்கிலியாக கட்டியிருக்குது. அதனால் என்னுடைய இன்றைய நான் பிடிச்சு கொள்ள முடியல. இன்றைக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற மீட்பின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் பாருங்கள், இப்படி கசப்புலே இருக்கிறவங்கனால புதிய காரியங்களை, அருமையான கிரியேட்டிவ் திங்ஸ் செய்ய முடியல. நம்ம சுற்றி இருக்கிற சபைக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியல. பிகாஸ் சேட்டன் இஸ் கீப்பிங் அஸ் மேரிட் டு எஸ்டர்டே. நான் கடந்த நாட்களுக்கு அதோட திருமணமாக இருக்கு எனக்கு. கடந்த நாட்கள், பாஸ்ட். இஃப் ஐ எம் பவுண்ட் பை த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எஸ்டர்டே, then I have really lost my ability to make a positive impact on the world around me today. இந்த நாளிலே என்னை சுற்றி இருக்கிற உலகத்தில் நான் பெரிய ஒரு காரியத்தை செய்ய என்னால் முடியாது. அதனால்தான் பவுல் சொன்னான், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன்னுடைய கோபமும் அஸ்தமிக்கட்டும். ஆமென். நான் மன்னிக்கிறேன். இது ஒரு பிரின்சிபல் யோவான் சொல்லி கொடுத்தான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஆவிக்குரிய சத்தியத்தை நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால், இயற்கையான கண்ணால் பார்க்கிற உலகத்தில் அதற்கு சாட்சி இருக்கணும், சான்று இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ கண்ணால் பார்க்காத தேவனை நீ அன்பு கூறுகிறேன்னு சொன்னி, ஆனால் உன் கண்ணால் பார்க்கிற உன் சகோதரனை நீ வெறுத்தால் நீ பொய்யன்னு சொன்னார். ஏன்னா நான் கண்ணால் பார்க்காத சில சத்தியங்களை உலகத்தில் பார்க்கிற காரியங்கள்னால நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். இட் ஹாஸ் டு பி ரியலைஸ்ட் இன் த நேச்சுரல். இட் ஹாஸ் டு ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் யுவர் எவ்ரிடே லைஃப். நான் ஒருவர் மேலே கசப்பாக இருந்தா நான் மன்னிக்கிறேன் அவர்களை அப்படின்னு சொன்னான். நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் எல்லாரும் மன்னிங்க, சில உங்களுக்கு ஆண்டவரை காட்டுறாரு. ஆனால் மன்னிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர்களை குறித்த என்னுடைய நடத்தை, மை பிஹேவியர் டுவர்ட்ஸ் தம் மஸ்ட் சேஞ்ச். அது மாறணும். அவங்கக்கிட்ட நான் இனிமையாய் பேச ஆரம்பிக்கணும். அவர்களுக்காக நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் சும்மா ஒரு செய்தி கொடுத்து என்னைய மாதிரி செய்தி கொடுத்துட்டு போல, அதை அவர் தன் சிலுவையிலே இந்த கசப்பான கடைசி சொட்டு ரத்த சிந்துற வரைக்கும் அதை நிறைவேற்றினார். தன்னை நொறுக்கிய அந்த மனிதர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை அவர் பேசவில்லை. மாறாக அவர் தன்னுடைய பிதா அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபித்தார். அதோடு நிறுத்திவிடவில்லை. சிலுவையோடு தன்னுடைய மரணத்தோடு அவர் மன்னிப்பதை நிறுத்திவிடவில்லை. அவர் உயிர் தெழுந்த போது அவரிடத்திலிருந்து ஓடிய சீஷர்களிடத்திலே அவர் ஓடி அவர்களை சந்தித்தார். அவர்கள் பூட்டிய அறையில் இருந்தபோது உள்ள போய் சந்தித்தார். தட் இஸ் ஃபர்கிவ்னஸ் இன் ஆக்ஷன். அவர் கிரியையிலே அவர் மன்னிப்பை காட்டினார். இன்றைக்கு மகிமையில் இருக்கிறார். நீங்கள் நான் நினைக்கலாம் மன்னிக்கிறதுல ரிட்டையர் ஆகிப்பல. நோ, நாட் அட் ஆல். இன்றைக்கும் அவர் பிதாவோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம யாரும் மன்னிப்புக்கு தகுதியானவர்கள், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படின்னா மன்னிப்புக்கு சாட்சி, மன்னிப்பின் கனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் இந்த நாள் முடியும் போது, இப்போ சூரியன் கீழே போயிடுச்சு. எல்லாருக்கும் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் யூஏயில் இருந்தாலும், மேபி இந்த யூஎஸ் ஸ்டில் அப் தேர். இன்னைக்கு நைட் வர்றதுக்குள்ள யூ ஹாவ் டு மேக் ஷூர் யுவர் ஆங்கர் இஸ் கான் டவுன். உங்கள் கோபம் போயிடுச்சு. நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும்போது கோபம் காரியங்கள்லாம் வரலாம், உணர்ச்சி வரும்.
யூ கேன் சே இது நல்லது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது தப்பு, இது தப்பு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அது என்னைய கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த நாள் முடியும் போது யூ கோ டு ஸ்லீப் வித் பீஸ். நீ சமாதானத்தோடு தூங்க போ சகோதரனே, சகோதரியே. அப்படி இல்லைன்னா அந்த மன்னிக்காத ஒரு முள் இந்த ஸ்கின்னு கீழே போயிடும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, முள் உள்ளுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்று எடுத்து விடலைன்னா அது அதோடைய விஷமெல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இட் வில் ஜஸ்ட் டெவலப் பஸ் அண்ட் யூ கெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ். அது பிகம்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. கசப்பு உன்னுடைய குணமாயிரும். உன்னுடைய உணர்ச்சிகளெல்லாம் கசப்பு வந்துடும். உன் திங்கிங்லெல்லாம் கசப்பு வந்துடும். அப்புறம் அதுதான் நீ உன்னை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, இவன் எரிச்சலான ஆள், இவன் பொறாமக்காரன். எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? ஒரு நாள் நீ ராத்திரி தூங்கும்போது அதோட தூங்கு. The longer I leave it there, the more it begins to define me and defile me. என்னை கரைப்படுத்தி என்னை இப்படிப்பட்டவன் என்று ஆக்கிறது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு நாளையும் புதிய ஆரம்பிக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அது இந்த கசப்பின் கீழே இருக்கும்போது உங்களால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். உங்களுடைய நடவடிக்கை மாற வேணும் சகோதர சகோதரியை. தயவுசெய்து அவங்க நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீங்களோ, ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம் அவங்க பேச மாட்டாங்க, அது மாட்டாங்க, அப்படி இருக்கலாம். அட்லீஸ்ட் ட்ரை, பேசுங்க அவங்களுக்காக. அடுத்தது ஜெபிங்க, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிங்க. அந்த காரியத்தில் அவங்கள பற்றி யோசிக்காதீங்க, உங்களை பற்றி யோசிங்க. என்னைக்கு வரைக்கும் உங்கள் இருதயத்தில் அந்த செயின் இருக்குதோ, அந்த கட்டு இருக்குதோ, அந்த நாள் வரைக்கும் நீங்கள் அவர்களுக்காக உபவாசத்திலிருந்து ஜெபிக்கணும். ஒரு நாள் சீக்கிரமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடுவார். அந்த ஜனங்களை உங்கள் மனதிலிருந்து அவிழ்த்து விடுங்க. அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற காரியம் வேற. டோன்ட் திங்க் அபவுட் இட். வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தெம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். யூ டோன்ட் லிவ் இன் பிட்டர்னஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு சே சாரி. ஆமென். எப்பயாவது இது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா ஜெபிங்க. ஏன்னா இதை செய்யும்போது எனக்கு தெரியும், எனக்கு மிகவும் ஆழமான துரோகங்களை செய்தவங்க இருக்காங்க. அவங்கள மன்னிக்கிறதுன்னு சொல்லும் போதே ஒரு வேதனை வருது. தட் இஸ் ஃப்ரம் த ஃப்ளஷ். நம்ம மாம்சம் இதை அதிகமாய் வெறுக்கிறது. நான் சொல்லும்போது கூட இங்கே பல பேருக்கு உட்கார முடியல. என்ன இந்த ஆள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சின்ன ஃபோன் கால், ஒரு சின்ன ஹேண்ட் ஷேக், ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு போங்க, ஒரு சின்ன ஜெபம், இது ஒரு சின்ன காரியம் ஆரம்பிங்க. அதை உங்களால் எல்லா முயற்சியும் எடுங்க மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க. ஆமென். ஒரு சின்ன ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த கசப்பின் ஆவி உங்களை கரைப்படுத்தக்கூடாது. ஆமென். கடைசியாக இந்த கசப்பு எனக்கு இல்லை பிரதர்னு சொல்கிறவங்க தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆனால் உங்கள் சிந்தனை மண்டலத்தை நீங்கள் ரொம்ப காத்துக்கணும். பவுல் சொல்கிறான் இல்லையா பிலிப்பியன்ஸ் 4:8, உண்மை உள்ளவர்களை எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவர்களை எவ்வளோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருக்கணும். யாராவது உங்களை குறித்து ஒருத்தன் சொல்லியிருப்பானா, அது உங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிச்சுன்னா திரும்ப சில பேருக்கு 100 தடவை வரும் ஒரு நிமிஷத்தில். அந்த அந்த குற்றச்சாட்டுகள் வருது. அதை நீங்கள் அதுக்கு முன்பாகவே அதுக்கு எதிராக போராடலைன்னா அதுக்கு அந்த நினைவுகளுக்கு பதிலாக நல்ல நினைவுகள். ஆமென். சாத்தான் எம்டி மைண்டில் தான், உங்கள் ஒன்றும் திங்கிங் இல்லாத போது தான் இந்த காரியங்களை கொண்டு வந்து விதைக்க முடியும். நீங்கள் உண்மை உள்ளவைகளையும் ஒழுக்கமுள்ளவைகளையும் நினைத்து கொண்டே அவைகளே சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு வேலை இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து குறிப்பாக விசுவாசிகளுக்கும் பிரச்சனை இருக்கும்போது அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர்களையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே சிந்தி மீட்டு கொண்டார். அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாழுகிறார். நீங்கள் அவர்களை யோசிக்கும்போது அவர்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யோசித்து மரியாதையாக பயத்தோடும் பக்தியோடும் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ளுங்க. ஆமென். அப்போ ரொம்ப கஷ்டம் அவங்கள வெறுக்கிறது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஒரு மன்னிக்கிற ஒரு ஆர்மியில் சேர்த்து நாம் தொடர்ந்து போய் உலகத்தில் இருக்க நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறவர்களை மீட்புல வரும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. The path of Christian victory in daily life goes through the path of mercy and continuing forgiveness. தொடர்ந்து இரக்கத்தின் பாதை, மன்னிப்பின் பாதையில தான் கிறிஸ்தவ வெற்றி இருக்குது. ஏனென்றால் நமக்கு முன்னோடியாயிருந்த இயேசு கிறிஸ்து அந்த பாதையில தான் போனார். அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றும்படியாக நம்மை அழைக்கிறார். நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருடைய பாத சுவடுகள் கல்வாரி சாலையில தான் போயிருக்கு. Forgive your enemies.
உங்களுடைய ஆமென். எதிரிகளை மன்னிங்க. ப்ரே ஃபார் தம். அவர்களுக்காக ஜெபிங்க. உங்க கம்யூனியன் எடுக்கும்போது அவர்களை ஆசீர்வதிங்க. ஆமென். Forgive them 7 times 70. 70 தடவை அவர்களை மன்னிங்க. ஆமென்.